யூதர்கள் இயேசுவை நிராகரித்தார்கள், இன்னும் அவரை கொல்லவும் சதி செய்தார்கள். ஆனாலும் பல கிறிஸ்தவர்கள் எதனால ஜியோனிச யூதர்களையும் இஸ்ரேல் நாடையும் ஆதரிக்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். பல்வேறு நாடுகளிலிருந்து யூதர்களை மீண்டும் ஜெருசலேமிற்கு, அதாவது இன்றைய இஸ்ரேலிற்கு கடவுள் ஒன்று சேர்ப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் சேர்ந்துகிட்டு ஜெருசலேமுக்கு எதிராக ஒன்று திரண்டு ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும். அந்த போர்ல 2/3 மக்கள் இறந்து போவார்கள், 1/3 மக்கள் மாத்திரம்தான் உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸே. கர்த்தர் தானே புறப்பட்டு வந்து அந்த நாடுகளுக்கு எதிராக போரிடுவார் என்றும் அவர் ஒலிவ மலையில் நிற்பார் என்றும் பைபிள் சொல்லுகிறது. இது இயேசு மீண்டும் பூமிக்கு வந்து எருசலேமை காப்பதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பல கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதற்கு முன்பாக யூதர்கள் எருசலேத்திற்கு, அதாவது இஸ்ரேலிற்கு திரும்ப வேண்டும். எல்லா நாடுகளும் ஒன்று திரண்டு வந்து எருசலேத்திற்கு எதிராக ஒரு பெரிய போர் நடக்க வேண்டும். இதன் காரணமாகத்தான் கிறிஸ்தவர்களில் பலர் இஸ்ரேலையும் ஜியோனிசத்தையும் ஆதரிக்கிறார்கள். இஸ்ரேலை ஆதரிக்கும் கிறிஸ்தவர்களிடம் நாம கேட்கறது என்ன அப்படின்னா, காசாவில் நடக்கும் இனப்படுகொலையையும் குழந்தைகளின் கொலையையும் இயேசு கிறிஸ்து ஆதரிப்பாரா? இந்த இனப்படுகொலையையும் குழந்தைகளை கொலை செய்வதையும் ஆதரித்து நியாயப்படுத்துபவர்களை கண்டு இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சி அடைவாரா? இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.